என்னதான் நடக்குது? தாவேகா இப்போ வெற்றி பெற்று இருக்குதா? வெற்றி பெற்றிருந்த ஏன் இன்னும் ஆட்சி அமைக்கல? இந்த ஓட்டு வந்து விஜய்க்காக விழுந்தது அல்ல. அண்ணாவுக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இப்படிலாம் வந்து இது வரைக்கும் தொங்கு சட்டசபை வந்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்வீப் உண்மையில ஒரு மேப் ஒன்று போட்டாங்க பிஜேபி. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா தவிர எல்லாமே வந்து காவி ஆயிடுச்சு. சி வி சண்முகம் வந்து வன்னியர், அவரை சேர்ந்த 15 எம்எல்ஏக்கள் வன்னியர்கள். அதனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கூட வந்துடுறாங்க. ஓஎஸ் மணியனும் தலவாய் சுந்தரமும் உள்ள வந்துட்டாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டாரு. இப்ப புதுச்சேரியில கோணங்குப்பத்துல ஒரு ரிசார்ட் இருக்கு. அங்க வந்து எப்படி கூவத்தூர்ல ஒரு ரிசார்ட் இருந்துச்சு இல்ல, விஜய் வந்து திமுக தானே எதிரின்னு சொன்னாரு. திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ வந்து அதிமுகவை 2ஆக பிரிக்கிற மாதிரியான ஒரு சூழல். மும்மொழி கொள்கையை வந்து நீங்க வந்து உடனே சைன் பண்ணும். திருச்சி கிழக்குல வந்து ஒரு பாஜக சார்ந்த ஒருத்தரை வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க ஏத்துக்கல. திருச்சி கிழக்குல வந்து திரிஷாவுக்கு தரதா அப்படிங்கிற ஒரு ஐடியா. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலி இன்னைக்கு அரசியல் களம் வந்து எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது அப்படின்றதுக்கு ரொம்ப வந்து நிசப்தமான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். எனக்குமே என்ன பேசணும் என்ன கேட்கணும்னே தெரியல. ஆனா தெளிவா ஒருத்தர் இதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக என்னோட இணைந்துள்ளார் அரசியல் ஆலோசகர் திரு ராஜபாரதி அவர்கள். சார் கிட்ட இன்னும் தெளிவா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். என்னதான் நடக்குது? தாவேகா இப்போ வெற்றி பெற்று இருக்குதா? வெற்றி பெற்றிருந்த ஏன் இன்னும் ஆட்சி அமைக்கல? ஆரம்பமே இப்படி இருக்கே, போக போக எப்படியாதான் இருக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. தொடக்கம் வந்து எப்பயுமே வந்து நிறைய சஞ்சலத்துக்குள்ளான விஷயங்கள் நிறைய வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனையா மாறி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. ஏன்னா அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு பெரிய தலைவராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது வந்து அந்த கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க வந்து திமுகவினுடைய எதிரியாக பார்க்கப்பட்ட இவர் வந்து விஜய், ஆனா அவருடைய கூட்டணி கட்சிகளை கூட்டுக்கிறாரு அப்படிங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப என்னன்னா காங்கிரஸ் வந்தாச்சு உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்க, திமுக சார்பில் சொன்னாங்க இது வந்து முதுகுல குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விசிகாவும் சிபிஎம்மும் சிபிஐயும் 3 பேர் ஓடி வந்து ஸ்டாலின் வந்து சந்திக்கிறாங்க. ஐயா எங்களையும் சொல்லிடாதீங்க, முதுகுல குத்திடுவோம்னு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஸ்டாலின் கூட சந்திச்சு பேசுறாங்க. நீங்க இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கிடையில தாவேகா வந்து கடிதம் கொடுத்திருக்காங்க, எங்களை வந்து உங்க கூட்டணியில இணைச்சுக்கிறதுக்காக, அதாவது அமைச்சரவையில கடிதம் கொடுத்திருக்கா சொல்றாங்க. இதுக்கடையில சிபிஎம் இருக்காங்க இல்லையா, மார்க்சிஸ்ட், அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கடிதமே வரல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த இடத்துல நாங்க வந்து உயர்நிலை குழு கூட்டி நாங்க முடிவெடுக்கிறோம்னு விசிகா சொல்லுகிறார். இதெல்லாம் சரிதானா அப்படின்னு பார்த்தா இப்ப 108 இடம் வச்சிருக்கோம். இப்ப தாவேகால இவங்களுக்கு தேவை வந்து 5 பேர் தான், காங்கிரஸ் தான் வந்திருக்கு. 108 5 112 118க்கு மிச்சம் 6 வேணும். அது தவிர இவருக்கு வந்து ஒரு திருச்சி கிழக்குல வந்து இவர் வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்ப 117 அப்படிங்கறதா அதுலதான் இப்போ 6க்கு அது 1 குறையும். சபாநாயகராக ஒருத்தரை வந்து நியமிக்கணும் நீங்க. அப்ப அந்த ஓட் பண்ணும்போது சபாநாயகர் ஓட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து இவங்க 6 பேர் 6 சீட் சேர்ந்தா கூட ரொம்ப டைட்டா நெருக்கத்துல இருக்கும். இன்னொன்னு இவங்க அமைச்சரவையில அவங்க வந்து முக்கியமான பொறுப்பு கேட்கறாங்க. அது தவிர இவங்களுடைய நெருக்கடிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன எந்த நேரத்திலையும் வந்து இவர் நினைச்சதை செய்ய முடியாது. இப்ப 2500 ரூபாய் கொடுக்கணும்னு கேள்விப்பட்ட கூட எங்க கஜானா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே கேள்வியை கேட்பாங்க. அது திமுக செய்ய வேண்டிய வேலையை கூடவே இருந்து இவங்க செய்வாங்க அப்படிங்கறதான் ஒரு பயம். இதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிக்கல் இருக்குன்னா, செங்கோட்டையன் வந்து எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கணும். கடைசியா அதாவது நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் சந்திச்சிட்ட பிறகுதான் தாவேகால போய் ஜாயின் பண்றாரு. அப்போ இவங்களுடைய பின்னணியில யார் இயங்குகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இவங்களுக்கு தேவை வந்து இப்போ 108ல இருந்து 118க்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. அவர் ஒரு சீட்டு தேவை. அப்போ 11 ஆயிருது. ரொம்ப கஷ்டம் இல்லாம ஒரு விஷயத்த வர வைக்கணும்னா அப்போ இன்னொன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ விஜய் வந்து திமுக தானே எதிரின்னு சொன்னாரு. திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவங்க சரியானபடி இயங்குவார்களா? ஏன்னா இதுவரைக்கும் எதிர்கட்சியாக செயல்பட்டவர்கள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது சரியாக செயல்படுவாங்க. சரி, பாஜக தானே எதிரி, அப்ப பாஜக கூட்டணியில இருந்து ஆள் எடுத்துக்க முடியாது. அப்போ இவங்க என்ன செய்யலாம், மறைமுகமாக அதிமுகவை கொண்டு வந்து இவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க. ஏன் எப்படி கொண்டு வர முடியும்? இப்ப புதுச்சேரியில கோணங்குப்பத்துல ஒரு ரிசார்ட் இருக்கு. அங்க வந்து எப்படி கூவத்தூர்ல ஒரு ரிசார்ட் இருந்துச்சு இல்ல, அது மாதிரி இங்க ஒரு ரிசார்ட். இங்க வந்து என்னன்னா சி வி சண்முகம் வந்து வன்னியர், அவரை சேர்ந்த 15 எம்எல்ஏக்கள் வன்னியர்கள். அதனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கூட வந்துடுறாங்க. இது தவிர அண்மையிலங்கிறது இப்போ கொஞ்சம் நேரங்களுக்கு முன்னாடி ஓஎஸ் மணியனும் தலவாய் சுந்தரமும் வந்து ஜாயின் அடிச்சாங்க உள்ள வந்து
வந்துட்டாங்க. இப்போ அதுபோக எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டாரு. இப்போ வந்து அதிமுகவை இரண்டாக பிரிக்கிற மாதிரியான ஒரு சூழல். சரி, ஏன் பிரிக்கணும் அப்படின்னா, தேமுதிக வந்து 2011 எப்போ விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா மேல பார்த்து இப்படி கையை உயர்த்தி நானே அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினாரோ, அப்போ ஜெயலலிதா மேல எடுத்த முடிவு தேமுதிகவை ரெண்டா பிரிச்சு தேமுதிக பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஆக்கினாங்க. ஏன்னா அப்பதான் வந்து மாஃபா பாண்டியராஜன், அருண் போன்றவர்கள் எல்லாம் வந்து எதிர்கட்சியில இருந்த மாதிரி தனியா இருந்தாங்க. பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த ஒரு சைடுல இருந்தாங்க. அப்போ இது மாதிரி அதிமுகவை சிவி சண்முகம் தலைமையில ஒரு 32 பேர் இப்ப சேர்ந்தாச்சு. மொத்தம் 46 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 32 பேர் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய பி டீம் மாதிரி அவங்க வந்து ஆதரவு தருவாங்க. அப்போ துணை முதலமைச்சர் கேட்கிறாரு, செங்கோட்டையனுக்கும் அவங்களுக்குமான இப்ப இதுல வந்து பிஜேபி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவன் பிஜேபி இல்ல, அவங்க சொல்லுவாங்க அதிமுகவோட தான் நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம், அதிமுகவோட தான் இருக்கிறோம், அதனால அது மாநில கட்சி தான், அதனால இதை வந்து நாங்க பெருசா நாங்க வந்து பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ இல்லாத ஒரு கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வரும். இதுதான் இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு உள்ளடியில. அதுபோக துணை முதலமைச்சர் கேட்கிறாரு சிவி சண்முகம், அது கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க, பேசுறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு பயம் இல்லாம அந்த 5 வருடத்தை நம்ம தொடர்ந்து கொண்டு போயிட முடியும். ஏன்னா இந்த 6 பேர் இந்த விசிகா போன்ற காங்கிரஸ் போன்றவர்களை வைத்துக் கொண்டு எந்த நேரமும் வந்து தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரியே நடந்துட்டு போறதை விட இவங்களை வந்து ஒரு 32 பேரை உள்ள கொண்டு வந்தோம்னா 118 விட நிறைய அதிகமான பேர் இருக்காங்க. அதனால இவங்க வெளியவும் போக மாட்டாங்க, இவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருக்காங்க அவங்க. இந்த ஐடியாலஜி வந்து விஜய்க்கு வந்தாச்சு. இதை வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க செங்கோட்டையனும் ஆதவர்ஜனா போன்றவர்களும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியோடு தொடர்புல இருந்தவர்கள் தான். அதனால இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்து 5 வருஷத்துக்கு போறது கரெக்டா இல்ல வந்து 6 மாசத்துல முடிஞ்சு போறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால இதுதான் இந்த சரியான பிளானா இருக்கும். இதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த சூழல். ஆளுநர் வந்து ஆரம்பத்துல ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பழையபடி பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு, எங்க நீங்க இன்னும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணவே இல்லையே, நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, யார் யாரை கூப்பிட்டுக்கீங்க அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. சொல்றாங்க மறுபடியும் 9ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கும். ஆரம்பத்திலே இழுபறியாவே போயிட்டு இருக்கு. 7ஆம் தேதின்னு சொன்னாங்க, அது தாவி 9ஆம் தேதி போச்சு. இப்போ 9ஆம் தேதி நடக்குமான்ற மாதிரியே இருக்குது. அங்கே ஒரு தெளிவான ஒரு முடிவு இல்லாத மாதிரி இருக்குது. துவக்கமே ஆளுநருக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸே கிடையாது, அவருக்கு அதிகாரமே இல்லை. அதாவது எந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறதோ அவங்கள வந்து ஆட்சி அமைக்க கோருவதும் அவங்களை அழைப்பதும் தான் ஆளுநரோட வேலை. அப்போ அதை தாண்டி அவர் செயல்பட போறாரு அப்படிங்கும்போது நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னது நியாயமற்றது. ஏன்னா கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்ல போய் மறுபடியும் ஒரு கோர்ட் வந்து ஒரு குற்றம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கறதா இந்த முயற்சி. இது வந்து பிஜேபியினுடைய ஐடியாலஜி, அவங்க பிஜேபி தான் பின்னாடி இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில வந்து 118 பேர் இருக்காங்களா அப்படிங்கறத வந்து ஒரு அவரு கேட்கிறாரு ஆளுநர். ஆனா இவங்க என்ன சொன்னாலும் அது வந்து சரின்னு வந்துடுறாரு. ஆனா விஜய் வந்து என்ன சொல்கிறார், ஃப்ளோர் டெஸ்டிங் வச்சுக்க போறோம், நாங்க வந்து இது பண்ணிக்கிற போறோம், அதுல ஃப்ளோர் டெஸ்டிங்ல வந்து நாங்க நிரூபிக்க போறோம், அவ்வளவுதான் அப்படிங்கறதா சரியா இருக்க முடியும். ஆளுநர் உணர்ந்து வருகிறார். இன்னொன்னு பிஜேபி வந்து பின்னணியில இருந்து வேற மாதிரியும் இயங்குகிறது. ஒரு 3 விதமான முட்டுக்கட்டைகளை இப்பயே தொடங்கியாச்சு. எப்படின்னா, ஒண்ணு ஆளுநர் மூலம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது, அதாவது தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுப்பது. அதான் இது மாதிரியான ஆரம்பத்திலே நீங்க பண்ண முடியாது, இது மாதிரி ஒரு உளவியல் ரீதியான சிக்கலை ஏற்படுத்துவது. 2வது இப்போ அண்மையில இப்போ மீன்ஸ் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு இது எழுப்பியிருக்காங்க, மும்மொழி கொள்கையை வந்து நீங்க வந்து உடனே சைன் பண்ணும், தலைமைச் செயலாளர் வந்து சைன் பண்ணணும்னு சொல்றது. ஏன்னா இந்த பீரியட்ல சைன் பண்றது ஏன்னா அவசியம் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமும் கூட. இல்லைங்க சார், இன்னும் ஆட்சியை நம்ம அமைக்கல இல்லையா, இப்பதான் பேச்சுவார்த்தை உடனே இதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒருவேளை ஆட்சி அமைத்த இன்னும் என்னென்ன பிரஷர் எல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா மேல வந்து இப்போ இன்னொன்னு பாஜக போன்ற மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் 2500 ரூபாய் வந்து மாதம் கொடுக்க முடியும்னா அதற்கான பட்ஜெட்டை வந்து, ஏன்னா ஜிஎஸ்டி இங்க இருந்து அதிகமா வருது, தமிழகத்துல இருந்து அதிகமா வருது, அதை வந்து ரொம்ப குறைவா கொடுக்குறாங்கிறதான் மு.க. ஸ்டாலினுடைய அரசு வந்து குற்றம் சாட்டியது. இப்போ வந்து அப்படின்னா இவங்க வந்து அதான் நான் வந்து பாஜக சொல்றாங்க டபுள் என்ஜின் அப்படிங்கறத. டபுள் என்ஜின்னா நாங்க வந்து நாங்க நினைக்கிறத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கான செயல்பாடுகளை நாங்க செய்வோம். உண்மையில ஒரு மேப் ஒண்ணு போட்டாங்க பிஜேபி. அதான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா தவிர எல்லாமே வந்து காவி ஆயிடுச்சு அப்படிங்கறதா. ஏன்னா இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கு. அதை வந்து சரி பண்ணிட முடியும். அதையும் வந்து இப்ப அதிமுக மூலமாக சிவி சண்முகம் வாயிலாக அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்து அண்மையில வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரி வழக்கையுமே வந்து நடத்தலாம் சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமும் வந்து இவருக்கு இந்த சூழல் வருது. வருமான வரி வழக்குல அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலோ எது பண்ணாலோ அவருக்கு வந்து முதலமைச்சராக நீடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் கூட வரலாம். இதையெல்லாம் வந்து ஆரம்பத்திலே கொடுக்கறதன் மூலம் நீ வந்து எங்க கூட வரீங்களா இல்ல வராம இருக்கீங்களா அப்படிங்கறது நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிறதா. இன்னைக்கு இவருக்கு இவரை பொறுத்தவரை விஜய்க்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா, இப்போ இவர்களை எதிர்த்துக்கொண்டு பாஜகவை எதிர்த்துக்கொண்டு அங்க திமுக கூட்டணியில போனோம்னா அவங்களும் இதை விட டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே விசிகா போன்றவர்கள் கள்ளச்சாராய சாவு வரும்போது அதிமுக வந்து எதிராக திமுக
திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ண போது இவங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து திமுக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணலன்னு தெரியும். எந்த இடத்துல எல்லாம் வேங்கவேல் வழக்குல, அது மாதிரி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சப்போர்ட் பண்ணாத போது கூட அவங்க வந்து பெரிய அளவு குரல் எடுத்து பேசல. ஏன்னா கூட்டணி கட்சியினர் மட்டுமல்லாம அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. இன்றைக்கும் அதே கட்டாயத்துல இருக்காங்க. அதனாலதான் வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா போன்ற 3 பேரும் போய் ஸ்டாலினை பாக்குறாங்க. ஏன்னா 2029 எலெக்ஷனுக்கு, ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி வேண்டி இருக்கு. அதே போல தேசிய கட்சி காங்கிரஸ் இல்லைன்னா கூட இவர்கள் மட்டுமே வந்து ஒரு கட்டமைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நேரத்துல விஜய் கூட போயிட்டா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், விஜயோட நம்பி நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவங்களுக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுகவுடைய வி சண்முகத்தோட போறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இப்ப நிலவுது. இல்ல பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? பாஜகங்கிற காரணத்து இல்லாம பின்னணியில வந்து பாஜக இருக்கலாம். ஆனா இவங்க வந்து முன்னணியில எடுத்துட்டு போறது வந்து வி சண்முகம்ங்கிற அதிமுகவோட பி டீம் தான். அதை வச்சுதான் அவங்க வந்து ஒரு 30 பேர் 32 பேர் நாங்க உள்ள வரோம் கூட, நமக்கு வந்து ஆட்சிக்கு இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, 5 வருஷம் தெளிவா நீ போயிடலாம் அப்படிங்கறத அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த கட்டமைப்புக்கு பின்னணியில வந்து பாஜக இருக்கிறது. ஆனா அதுல இன்னொரு டிமாண்ட் வச்சாங்க, அதை வந்து ஒத்துக்கல செங்கோட்டையன், விஜய் போன்றவர்கள். ஏன்னா திருச்சி கிழக்குல வந்து ஒரு பாஜக சார்ந்த ஒருத்தரை வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க ஏத்துக்கல. ஏன்னா திருச்சி கிழக்குல வந்து திரிஷாவுக்கு தரதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு விஜய்க்கு. அதனால ஏன்னா திரிஷா வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் படிச்சது மாதிரியான அதே கான்வென்ட்ல படிச்சவங்க, அது மாதிரி நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சில ஒப்புமைப்படுத்திக்கிட்டே வராங்க. ஏன்னா திரிஷாவும் வரலாம். ஏன்னா இவர் வந்து எதையுமே வந்து ஒரு மேம்போக்கா, ரொம்ப பட்டவர்த்தனமா, ரொம்ப இயல்பா சிறப்பா செஞ்சிடறாரு அவர். ஏன்னா சங்கீதா வழக்கு வந்துட்டு இருக்கும் போதே வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா திருமண நிகழ்ச்சிக்கு போனாங்க. மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கும் போது நீலாங்கரைக்கு நேரடியா போனாங்க, பேசினாங்க. அதனால இந்த முடிவுகளை சரியா செயல்படுத்துறதுல விஜய்க்கு எந்தவித வருத்தமும் இதுவும் இல்லை. அதனால பாஜகவுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனா இவங்க வந்து நாளைக்கு வந்து அதிமுகங்கிறது வந்து மாநில கட்சியாக இருக்கிறதுனால இவங்க விஜயோட கூட்டணியில போறதுல வந்து பெரிய மாற்றம் இருக்கு. அதனால இந்த அமைச்சரவை அழகா எடுத்துட்டு போக முடியும் நம்புறாங்க. இந்த காய் நகர்த்தல்கள் தான் போய்கிட்டு இருக்கு. கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட் புதுச்சேரியில போய்கிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில தான் இருக்கு. இது வந்து சும்மா இப்போதைக்கு 9 ஒரு கூட்டணி வச்சு நாங்க ஒரு பதவி ஏற்கிறோம்னா அதுல வந்து கூட்டணி கட்சிகள்லாம் பதவி ஏற்காது. ஏன்னா ஒரு ராகுல் காந்தி வரேன்னு சொல்லியிருக்காரு, வரலாம், வந்தாலும் வேணா ஏற்கனவே ராகுல் காந்தி கலந்துகிட்ட நிறைய நிகழ்ச்சிகள்ல கூட நான் அடுத்த கூட்டணிகள் மாறி போன கதையெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அதனால இது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு மாதம் டைம் கூட கொடுப்பாங்க, அவங்க ஃப்ளோ டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்குள்ள வந்து இது மாதிரியான நிறைய காரியங்கள் மாறிட முடியும். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கூவத்தூர்ல திடீர்னு ஒரு முதலமைச்சரான மாதிரி இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா வி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு கேட்டிருக்காரு, நீங்க வந்து சபாநாயகரா மாறிடுங்க, உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாம் காமெடியா இருக்கு. நான் வந்து சபாநாயகரா போய் உட்காந்தா என்னுடைய அரசியல் வாழ்க்கையவே அஸ்தமனம் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க போலன்னு கேட்டிருக்காரு. இதுவும் நடந்திருக்கு. இதுக்கு கேபி முனுசாமி வந்து நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் தாவேகாவுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. ஏன்னா தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடாத லிஸ்ட்ல வந்து கேபி முனுசாமி, எடப்பாடி போன்றவர்கள் இருக்காங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ற லிஸ்ட்ல வி சண்முகத்தினுடைய அந்த பரிவாரங்கள். அதனால வாய்ப்புகள் வந்து வி சண்முகம் பக்கமே தான் இருக்கதா நினைக்கிறேன். இப்போ சிண்டேவை உடைச்ச மாதிரி ஏடிஎம்கே இவரும் உடைக்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு சிண்டேங்கிறதுனால இது ஒரு எக்ஸ் தான், எல்லாம் எக்ஸ்ஆர் ஒய் எவ்வளவுதான். அவங்க வந்து உடைக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஏன்னா யாருக்கு ஆதாயம் கிடைக்கிறதோ அதான் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஏதாவது பேசணும்னா பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, இதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் பண்ணதுன்னா கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது. எனக்கு சாதகமான ஒரு அம்சம் வந்துச்சுன்னா எனக்கு சாதகமானதாக மாறிக்கொள்வது, எனக்கு ஆதாயம் பெறுவதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான், இதுதான் அரசியல். அதை வந்து ரொம்ப அழகா காங்கிரஸ் செஞ்சு முதல்லயே. காங்கிரஸ் செய்யும் போது வி சண்முகம் செய்ய மாட்டாரா? அது இயல்பான ஒண்ணுதான். நாங்க ரொம்ப சீரியஸா அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கோம், கடைசியில நீங்க நகைச்சுவையால போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. நகைச்சுவைங்கிறது வந்து விஜய் வந்து ஒரு சீரியஸான கேரக்டரா வர்றாரு. உள்ள வரும்போது அவரை காமெடியா மாத்துறாங்க அவங்க. ஏன்னா இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஓட்டு வந்து விஜய்க்காக விழுந்தது அல்ல. ஏன்னா அண்ணாவுக்கோ, எம்ஜிஆருக்கோ, ஜெயலலிதாவுக்கோ இப்படிலாம் வந்து இது வரைக்கும் கொங்கு சட்டசபை வந்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்வீப், அவங்களுக்கு தன்னிச்சையா 118க்கு மேல எடுக்க முடிஞ்சது. அதுல 2006 to 2011 கலைஞர் அவர்கள் வந்து வரும்போது 96 சீட்டு அவங்க ஜெயிச்சு ஒரு சாதாரண ஒரு மைனாரிட்டி வரும்போது கூட பின்னணியில காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவங்களோட அரசியல் அனுபவம் அவர் எடுத்துட்டு வந்து கூட வந்துட்டு போனவங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. மைனாரிட்டி
மைனாரிட்டி கவர்மெண்டாவே இருக்கு. இதை வந்து யார் யாரெல்லாம் இவரை பயன்படுத்திக்க முடியும்னு நினைக்கும் போது அவர் வந்து ரொம்ப ஹீரோ அந்தஸ்துல உள்ள வந்து இவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் மாதிரி நிக்கிறாரு. இவர் சூஸ் பண்ற இடத்துல இல்லை. இப்போ அவங்க சூஸ் பண்றாங்க யார் இவரை ஆட்டி படைக்க முடியும்னு நினைக்கிற அளவுக்கு மாறி இருக்கு இந்த காலம். இவரை நம்பி வந்தாங்க இல்லையா பேர், அதாவது ஆட்டோக்காரரு அப்படின்னு சொல்றோம், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, ஆட்டோல இருந்து சாதாரண கொடுத்துட்டு வந்துட்டாரு, எல்லாம் சரிதான். ஆனா சொல்லிட்டு வந்தவங்களை எப்படி 5 வருடங்களுக்கு அவங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்காகவாவது இவர் வந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காரு. சொல்ற விஷயத்தின் மூலமா நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தகவல்களும் நிறைய இருக்கு. நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.